ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2191வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பிரபந்தங்களை அனுபவித்து வருகிறோம். அவர் அருளிய பிரபந்தங்களுள் மிக பெரிதான பெரிய திருமொழி, அதன் பின்னர் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் ஆகிய 3 பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு அடுத்து 4வது பிரபந்தமாக திருவெழுகூற்றிருக்கை என்ற பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அற்புதமான ஒரு பிரபந்தம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே ஒரு சிறப்பான ஒரு பிரபந்தம். அது பற்றிய ஒரு முன்னுரை அல்லது நுழைவாயிலாக சில கருத்துக்களை இன்று நாம் சிந்திக்கலாம். மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களால் திருமாலின் சிறப்பு இயல்புகளை குறித்து பாடப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தெய்வ பனுவலாகும். திருமாலின் உயர் நலங்களில் ஆழ்ந்தவர்களால் திருவருட்பாக்களாக பாடப்பட்டமையாலும் தெய்வ தொடர்பு உடைமையாலும் இது திவ்ய பிரபந்தம் எனப்படுகிறது. திவ்ய என்றால் தெய்வ தொடர்புடைய, பிரபந்தம் நூல். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரபந்தம் என்றால் நூலை குறிக்கும். அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அடங்கிய அந்த நூலை குறிக்கும். பக்தி பாடல்கள் என்ற நூல் வகையில் இதனை போன்ற பெருமையுடைய நூல்கள் இலக்கிய உலகில் மிக மிக சிலவற்றைத்தான் பார்க்க முடியும், கருதுதல் கூடும். வைணவ சமயம் இந்த நாட்டினுடைய பழம்பெரும் சமயமாகும். திருமால் வழிபாட்டை தமிழ் மொழியில் கிடைத்த முதல் முழு நூலாகிய தொல்காப்பியத்தால் உணரலாம். பரிபாடலும் பரந்தாமனின் புகழை பறைசாற்றுகிறது. கேளல் திகழ் வர கோலமொடு பெயரிய ஊழி ஒரு வினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழி யாவரும் உணரா ஆழிமுதல்வ நின் பேணுதும் தொழுது என்பது பரிபாடலுடைய 2வது பாடல். அது என்ன சொல்கிறது? வராக திருக்கோலத்தில் இந்த பெரிய நில உலகத்தை உன் கொம்பில் தாங்கி எடுத்த உமது செயல் பல அற்புதங்களில் ஒன்றாகும். உன் தொன்மையான செயல்களை யாராலும் புரிந்து கொள்ள இயலாது. கையில் சக்கரத்தை ஏந்திய முதல்வனே, அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் தொழுது போற்றுகிறோம் என்று பரிபாடல் கூறுகிறது. கேளல் திகழ் வர கோலமோடு பெயரிய ஊழி ஒரு வினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழி யாவரும் உணரா ஆழிமுதல்வ நின் பேணுதும் தொழுது என்று பரிபாடலிலேயே எம்பெருமான் மகாவிஷ்ணுவின், நாராயணனின் புகழ் பாடும் பாடல் அமைந்திருக்கிறது என்பதே வைணவ சமயத்தினுடைய தொன்மையையும் புகழையும் பறைசாற்றுகிறது. திருமால் சீர் போற்ற 6, 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளிலே 12 ஆழ்வார்கள் தோன்றினர். ஆழ்வார்கள் என்னும் சொல்லுக்கு பூர்வாச்சாரியர்கள் எம்பெருமானுடைய மங்கள குணங்களில் ஆழங்கால் படுபவர்கள் என்று பொருள் கூறி அருளினார்கள். இங்கு ஆழங்கால் பட்டவர்கள் என்று சொல்வது ஆழங்கால் படும் அறிவுடையவர்கள் என்றபடி. எம்பெருமானுடைய குணங்களில் ஆழங்கால் படும் அறிவாவது வேதத்தாலும் அளவிட்டு அறிய இயலாத எம்பெருமானுடைய எல்லா குணங்களையும் அவனருளால் அறிந்து அனுபவிக்கும் ஞானமாகும். அவன் அருளால் அவன் தாழ் பற்றி என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல அவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். அதை அறியும் ஞானமும் நமக்கு கிடைக்கும். 12 ஆழ்வார்களில் கடைக்குட்டியாக இறுதியில் அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். மறைந்து போயிருந்த திவ்ய பிரபந்தம் வெளிவருவதற்கு திருக்கோலை தந்த எம்பெருமான் திருக்குடந்தை 6ஆவமுதன். அவன் மூலம்தான் மறுபடியும் திவ்ய பிரபந்தம் அனைத்தும் நமக்கு கிடைத்தது. அந்த வரலாற்றை நாம் ஏற்கனவே அறிவோம்.
அப்படிப்பட்ட திருக்குடந்தை ஆறாமுதனிடம் திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். பல பாசுரங்களிலே திருக்குடந்தை கும்பகோணம் எம்பெருமானை புகழும் இவர் திருவழுகூற்றிருக்கை என்னும் சித்திரக்கவி பாடியும் அவனை போற்றுகிறார். திருக்குடந்தையில் சாரங்கவாணி திருக்கோயில் நகரின் நடுவே அமைந்திருக்கிறது. இதன் கோபுரம் 7 நிலைகளை உடையது. பெருமாள் சந்நிதியும் முன் மண்டபங்களும் ஓர் ரதம் போல் அமைக்கப்பெற்றுள்ளன. மண்டபத்தின் 4 பகுதிகளிலும் 4 பக்கங்களிலும் சக்கரங்கள், ரதத்தை இழுத்துச் செல்லும் குதிரைகள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் ரதபந்தமாக, இது ஒரு அந்த கோவிலின் மண்டபம் இவெல்லாம் ஒரு ரதமாக இருக்கிறது. அதே போல அதே அமைப்பிலே ரதபந்தமாக திருவழுகூற்றிருக்கையை பாடியிருக்கிறார் திருமங்கையாழ்வார். இது சரணாகதி தத்துவத்தை விளக்குவதாகும். அந்த திருவழுகூற்றிருக்கை தான் நாம் இனி அனுபவிக்க இருக்கிறோம். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது தமிழ் பக்தி இலக்கியத்திலே தனிச்சிறப்பு பெற்ற ஆன்மீக பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அந்த பிரபந்தங்களில் ஒவ்வொன்றும் தனித்தனியான இலக்கிய சிறப்பு, தத்துவ ஆழம், பக்தி வெள்ளம் ஆகியவற்றால் உயர்வாக விளங்குகின்றன. அவற்றில் திருமங்கையாழ்வார் அருளிய திருவழுகூற்றிருக்கை என்பது முற்றிலும் தனித்துவமான படைப்பாக அமைந்திருக்கிறது. திருவழுகூற்றிருக்கை ஒரே ஒரு பாசுரம்தான். ஒரே ஒரு பாசுரமாக இருந்தும் வேதாந்த தத்துவத்தின் பரந்த விஸ்தாரத்தை 7 அடுக்கு சிந்தனைகளாக விரித்துரைக்கும் அபாரமான இலக்கிய சாதனையாக இது விளங்குகிறது. இந்த பிரபந்தத்தின் சிறப்பு அதன் எண்ணியல் அமைப்பு, நியூமெரிக்கல் ஆர்கிடெக்சர் என்று சொல்வார்கள் அல்லவா, எண்ணியல் அமைப்பு, கோர்வை செய்யுள் நடை, சங்கத்தமிழ் தன்மை, வேத ஆகம தத்துவ கோட்பாடுகளின் ஒத்திசைவு ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றிருப்பதாகும் இந்த பிரபந்தத்துடைய சிறப்பு. பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் பர தத்துவம், அவனது சக்திகள், விபூதிகள், வியூகங்கள், குணங்கள் ஆகிய அனைத்தையும் ஒரே பாசுரத்தில் தமிழ் மொழியின் உச்சமான கவியியல் வடிவத்தில் எடுத்துரைக்கும் அபூர்வமான முயற்சியாக திருவழுகூற்றிருக்கை திகழ்கிறது. பாடலின் அமைப்பு, எண்ணியல் கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சரல் அண்ட் நியூமெரிக்கல் டிசைன். திருவழுகூற்றிருக்கை ஒரு ஏக பாசுர பிரபந்தமாக அமைந்திருக்கிறது. இந்த பிரபந்தமே ஒரே பாசுரம் தான். அதனால்தான் ஏக பாசுர பிரபந்தம் என்று அது சொல்லப்படும். தமிழ் இலக்கிய மரபில் பெரும்பாலான பிரபந்தங்கள் பல பாசுரங்களால் அமைந்திருப்பதை நான் காண்கின்றோம். 1084 பாசுரங்கள் அடங்கியது பெரிய திருமொழி. அது எங்கே இருக்கிறது? அதே திருமங்கை ஆழ்வார் தான் ஒரே பாசுரத்தை கொண்ட இந்த ஏக பாசுர பிரபந்தமாக திருவழுகூற்றிருக்கையை இயற்றியிருக்கிறார். ஆனால் இங்கு ஒரே ஒரு பாசுரத்திற்குள் முழு வேதாந்த சிந்தனையின் விரிவான கட்டமைப்பு அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு அம்சமாகும். இந்த பாசுரத்தின் முழு அமைப்பும் 7 என்ற எண்ணை மையமாக கொண்டிருக்கிறது. அதை கொண்டுதான் இயங்குகிறது. 7 உலகங்கள், 7 சக்திகள், 7 வியூக நிலைகள், 7 குணங்கள், 7 விபூதிகள் ஆகிய எண்ணியல் அடுக்குகளின் வழியாக பரமனின் பரிபூரணத்தன்மை விளக்கப்படுகிறது. இந்த எண்ணியல் யாப்பு, நியூமெரிக்கல் பொயட்டிக்ஸ், தமிழ் இலக்கியத்தில் அரிதாக காணப்படும் ஒரு உயர்ந்த இலக்கிய சாதனையாகும். கோர்வை செய்யுள், இது கோர்வை ஒரு வரிசையாக அமைந்திருக்கக்கூடிய கோர்வை செய்யுள். அதனுடைய இலக்கிய அமைப்பு என்ன? திருவழுகூற்றிருக்கையின் மொழியியல் சிறப்புகளிலே மிக முக்கியமானது இந்த கோர்வை செய்யுள் முறை. கோர்வை செய்யுள் என்பது ஒரு கருத்தின் முடிவு அடுத்த கருத்தின் தொடக்கமாகும் வகையில் சங்கிலி தொடராக அமைவதாகும். இந்த முறை வாசகனின் சிந்தனையை இடைவிடாது முன்னோக்கி இழுத்துச் செல்கிறது. இதுதான் கோர்வை செய்யுள். நீண்ட வாக்கிய அமைப்புகள், அடுக்கு சொற்கள், கூட்டு வினையச்சங்கள், சங்கத்தமிழ் சொற்பிரயோகங்கள் ஆகியவை இந்த பாசுரத்தின் மொழிநயத்தை மேலும் உயர்த்துகின்றன. இது வெறும் பக்தி உரை அல்ல, உயர்தர கவியியல் கட்டமைப்பை கொண்ட இலக்கிய படைப்பாகவும் விளங்குகிறது திருவழுகூற்றிருக்கை. சரி, இதனுடைய தத்துவ அடித்தளம், பரதத்துவ விளக்கம், அது பற்றி பார்க்கலாம். திருவழுகூற்றிருக்கையின் மைய தத்துவமே நாராயணனே பரபிரம்மம் என்பதாகும். படைப்பு, சிருஷ்டி, நிலை, ஸ்திதி
அழிவு, லயம் ஆகிய 3 செயல்களுக்கும் ஆதாரமானவன் பரமாத்மா எம்பெருமான் நாராயணன் எனும் உண்மை இந்த பாசுரத்தில் வலியுறுத்தப்படுகிறது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையிலான சம்பந்தம் ஜீவன் தன் சுயமுயற்சியால் அல்ல, பகவானின் அருளால் மட்டுமே முக்தியை அடைய முடியும் என்ற பிரபத்தி தத்துவம், பிரபஞ்சம் முழுவதும் பரமனின் சக்தியின் வெளிப்பாடு என்பன அனைத்தும் இதில் தெளிவாக உரைக்கப்படுகின்றன. திருவள்ளுவூற்றிருக்கை என்பது தமிழ் செம்மொழியின் அழகையும் வைணவ தத்துவத்தின் ஆழத்தையும் ஒருங்கிணைத்துள்ள ஒப்பற்ற தெய்வீக படைப்பாகும். இது பக்தி, ஞானம், இலக்கணம் ஆகிய 3 சங்கமமாக திகழ்கிறது. 4 வேதங்களை 4 திவ்ய பிரபந்தங்களாக அருளி செய்து வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற பெரும்புகழை பெற்றவர் நம்மாழ்வார். அந்த 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் அமைந்தது போலவே, வேதங்களுக்கு 6 அங்கங்கள் அமைந்திருக்கின்றன. அதுபோலவே இந்த 4 தமிழ் வேதங்களுக்கும் 6 அங்கங்களாக அமைந்தவை ஆரங்கம் கூற அவதரித்தவரான திருமங்கையாழ்வாரின் 6 பிரபந்தங்களாகும். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவள்ளுவூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்னும் வரிசையிலே அவதரித்த அப்படிப்பட்ட பிரபந்தங்களிலே 3வது பிரபந்தமாகும் இந்த திருவள்ளுவூற்றிருக்கை. இதிலே நாம் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் ஆகிய 3 பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது திருவள்ளுவூற்றிருக்கைக்கு வந்திருக்கிறோம். வேதங்களை தெளிவுபடுத்தும் வேதாங்கங்களைப் போல நம்மாழ்வார் தமது பிரபந்தங்களில் சொன்ன அர்த்தங்களையே திருமங்கையாழ்வார் தமது பிரபந்தங்களிலே தெளிவுபடுத்துகிறார் என்னும் காரணத்தாலேயே இவருடைய பிரபந்தங்கள் அவருடைய பிரபந்தங்களுக்கு அங்கங்களாக கீர்த்திக்கப்படுகின்றன. அவற்றுள் நம்மாழ்வார் அருளிய எந்த அர்த்தத்தை, அதிலும் குறிப்பாக எந்த திருவாய்மொழியில் சொல்லப்படும் அர்த்தத்தை இந்த திருவள்ளுவூற்றிருக்கையிலே எப்படி தெளிவுபடுத்துகிறார் திருமங்கையாழ்வார் என்னும் கேள்வி எழுகிறது. இதற்கு பதிலை இந்த நுழைவாயிலில் முதலில் சுருங்க சொல்லி பிறகு விளங்க வைக்கலாம். அர்த்த பஞ்சகங்களை விளக்கும் தமிழ் வேதங்களான நம்மாழ்வாரின் திவ்ய பிரபந்தங்களில் நோற்ற நோன்பு திருவாய்மொழி 5, 7 முதலான 4 திருவாய்மொழிகளிலும் உலகமுண்ட பெருவாயா என்ற 6, 10 என்னும் திருவாய்மொழியிலும் விளக்கப்படும் உபாய ஸ்வரூபம் ஆகிற அரும்பொருளை அதிலும் குறிப்பாக 6 அமுதே 5, 8 என்னும் திருவாய்மொழியில் சொல்லப்படும் அர்த்தத்தை இந்த திருவள்ளுவூற்றிருக்கையிலே திருமங்கையாழ்வார் தெளிவுபடுத்துகிறார் என்பது முன்னே கேட்டுக்கொண்ட அந்த கேள்விக்கு சுருக்கமான பதில். அந்த 6 அமுதே திருவாய்மொழியை எப்படி தெளிவுபடுத்துகிறார்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவன் உகப்புக்காகவே செய்யப்படும் கைங்கரியமே பரம பிராபியம். அதை அடைவதற்கு உபாயமாக நம் கையில் அணுவளவும் இல்லை. எதனையுமே எதிர்பாராத நிர்ஹேதுக கிருபையை உடைய எம்பெருமான் அவன் ஒருவனே உபாயம் என்பது எல்லா சாஸ்திரங்களிலும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலும் காணப்படும் பரமசாரமான அர்த்தமாகும். இந்த அறிவை உடையவர்களே உண்மையான பிரபன்னர்கள் ஆவார். அனாதிகாலமாக பழகி போந்த சுவார்த்த பிரதையாகிற சுயநல மனப்பான்மையாலும் அதனால் ஏற்படும் ஸ்வப்பிரவருத்திக்கு ஆகிற தம் முயற்சியின் ஈடுபாட்டாலும் மயங்கி விடுகிறார்கள் சிலர். அவர்களில் பலர் பரமபதத்திலும் எம்பெருமானை அனுபவிப்பதனாலும் மற்றும் சிலர் அவனுக்கு கைங்கரியம் செய்வதனாலும் தங்களுக்கு ஏற்படும் ஆனந்தத்தை உத்தேசியமாக அதை அடைய வேண்டும் என்பதற்காக மயங்குகிறார்கள். அந்த ஆனந்தத்திற்கு உபாயமாக தாங்கள் அனுஷ்டிக்கும் பக்தி முதலானவற்றை முந்தியவர்களும் சரணாகதியாகிற ஸ்வகத ஸ்வீகாரத்தை பிந்தியவர்களும் உபாயமாக மயங்குகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த மயக்கத்தை தீர்ப்பதற்காக கடுமையான நியமங்களோடும் இந்த ஜீவாத்மாவின் அத்தியந்த பாரதந்திரியமாகிற ஸ்வரூப அனுசந்தானத்தோடும் கூடியவையாய் வேதாந்த சித்தங்களான பக்தியோகத்தையும் நியாய வித்தியாகிற உபாய பிரபத்தியையும் முறையே விதிக்கிறான் எம்பெருமான். முற்கூறிய அனாதி வாசனையாலே முறையே அந்த ஸ்வார்த்த பகவத் அனுபவத்தினாலோ
சுவார்த்த பகவத் கைங்கரியத்தாலோ அவர்களுக்கு விருப்பம் மாறவில்லையாகில் அவர்கள் விருப்பப்படியே பரமபதத்திலும் அவர்களுக்கு அந்த பலன்களையே அளித்து விடுகிறான் எம்பெருமான். ஸ்வ ஆத்ம அனுபவத்தையே விரும்பும் கைவல்யார்த்தியை போலே நிரதிசிய புருஷார்த்தமான பரார்த்த அனுபவ கைங்கரியங்களை அவர்களும் பெறுவதில்லை. தாங்கள் அனுஷ்டிக்கும் எதிலும் உபாயத்துவ லேசகந்த பிரசங்கமும் இல்லை. நிர்ஹேதுக கிருபையோடு கூடிய எம்பெருமான் ஒருவனே மோட்ச உபாயம் என்னும் உண்மையை அறிந்தவர்களாய் பரார்த்த கைங்கரியத்தில் ருசியை தெரிவிப்பதற்காக தாங்கள் அனுஷ்டிக்கும் சரணாகதியை அனுஷ்டிக்கும் போதே அந்த ஸ்வீகாரம் எம்பெருமானுடைய விருப்ப பலனாய் இருப்பதே ஒழிய உபாயம் அல்ல என்று அனுசந்திப்பவர்களாய் இக்காரணத்தினாலேயே சித்தோபாய நிஷ்டர்கள் என்றும் பரகத ஸ்வீகார நிஷ்டர்கள் என்றும் புகழப்படுபவர்களான தலை சிறந்த பிரபன்னர்களே எம்பெருமானுடைய எதையும் எதிர்பாராத நிர்ஹேதுக கிருபை ஒன்றினாலேயே பரார்த்த கைங்கரியமாகிற அந்த பரமபுருஷார்த்தத்தை பெறுகிறார்கள் என்னும் திவ்ய அர்த்தம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களாகிற திருப்பார்கடலை கடைந்து பிள்ளை லோகாச்சாரியர் எனும் ஆச்சாரியர் ஸ்ரீவஷ்ணபூஷணம் என்னும் திவ்ய சாஸ்திரத்திலே திரட்டி கொடுத்த ஆறாவ அமுதமாகும். இந்த அர்த்தத்தையே நம்மாழ்வார் முற்கூறிய 5 திருவாய்மொழிகளிலும் முன்னரே காட்டியருளினார். அதையே இந்த திருவள்ளுவற்றிருக்கையில் தெளிவுபடுத்துகிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த 5 திருவாய்மொழிகளுக்குள்ளும் குறிப்பாக 6வது ஆழ்வாரை பற்றிய குடந்தை 6வது ஆழ்வாரை பற்றிய ஆறா அமுதே என்னும் திருவாய்மொழியின் அர்த்தத்தை தெளிவுபடுத்துவது அந்த 6ஆமுதனை பற்றிய இத்திருவள்ளுவற்றிருக்கை என்பது. இதையும் அந்த திருவாய்மொழியும் சேர்த்து படிப்பவர்களுக்கு மிகவும் எளிதாக விளங்கும். ஒரு பேருந்தி என்று தொடங்கி அயனை ஈன்றனை வாளியின் அட்டனை மூவுலக அளந்தனை அறந்தையை தீர்ந்தனை ஏழுலகு ஈற்றினில் கொண்டனை அறுசுவை பயனுமாயினை ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை அரிதுயில் அமர்ந்தனை வருணமும் ஆயினை பூதமும் நீயே விடை செற்றனை அறிவரு நிலையினை ஐம்பால் ஓதியை ஆகத்திருத்தினை அற முதல் விரிந்து நின்றனை என்று சேதனனை பெற அனாதிகாலமாக பலவிதமாக கிருஷி செய்து வரும் எம்பெருமானிடத்திலேயே உபாய பாவம் பரிபூரணமாயிருப்பதையும் தம் கையில் ஏதும் இல்லாதிருப்பதையும் காட்டி மற்றோ வினையே என்று எதனையும் எதிர்பாராத நிர்ஹேதுக கிருபையாலே எதையும் எதிர்பாராத நம்மிடமிருந்து எதனையுமே எதிர்பாராத அவனுடைய கருணையாலே அவனே சம்சார பந்தத்தை அறுத்து தர வேண்டும் என்பதனை உணர்த்தி அடியினை பணிவன் என்று அவன் திருவடிகளையே அதற்கு உபாயமாக உறுதி கொள்வதை விளக்கும் இந்த பிரபந்தம் உபாய ஸ்வரூபத்தை தெளிவுபடுத்துவது போல வேறு எந்த பிரபந்தமும் தெளிவுபடுத்தவில்லை அல்லவோ. இது இந்த பிரபந்தத்தின் அர்த்தத்தின் சீர்மையாகும். இனி 7 விசித்திரங்களும் நிறைந்தது இப்பிரபந்தம் என்பதும் இதை அனுசந்திப்பவர்களுக்கு எளிதில் விளங்கும். 1 முதல் 7 வரையில் உள்ள எண்கள் ஏறி பின் இறங்கி வருவதையும் அதனாலேயே இது 7 கூற்றிருக்கை என்னும் பெயர் கொள்ள சித்திரக்கவியாயிருப்பதையும் இப்பிரபந்தம் ரதபந்தமாய் அமைக்கத்தக்கதாயிருப்பதையும் பூர்வாச்சாரியர் நூல்களில் காணலாம். இந்த ரதபந்தமாகிற சித்திரக்கவி என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு விளக்கம் அடுத்த பதிவிலே அமைகிறது. இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை உடைய இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை 2 வியாக்கியானங்கள் 2 உரைகள் அருளியிருப்பது நமக்கு மிக்க அதிர்ஷ்டமாய் விளங்குகிறது. அது எப்படி 2 உரைகள் கிடைத்தன என்றால், முதல் வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை அருளி முடித்த பிறகு அதற்கு பிறகு வந்து சேர்ந்தார் ஒருவர். பிறகு வந்து சேர்ந்து அனுவர்த்தித்த, அதாவது மெனக்கெட்ட ஸ்ரீ வைஷ்ணவருக்காக 2வது வியாக்கியானத்தை பெரியவாச்சான் பிள்ளை உபன்யாசம் செய்தார் என்பது வரலாறாகும். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் இந்த 2 வியாக்கியானங்களின் அடிப்படையில் புத்தூர் வக்கீல் சுதர்சனம் ஆசிரியர்
ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அருளிய விவரணத்தோடும் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் நங்கராச்சாரியார் சுவாமிகள் அருளிய திவ்யார்த்த தீபிகையின் துணை கொண்டும் விவேகானந்தர் கல்லூரியின் முன்னாள் தமிழ் பேராசிரியர் வித்வான் சி ஜெகநாதாச்சாரியரின் உரை கொண்டும் டாக்டர் இரா வ கமலக்கண்ணனின் விளக்க உரையையும் கொண்டு இந்த திவ்ய பிரபந்த உரை விவரணம் அமைகிறது. இந்த உரையாசிரியர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகட்டும். குழந்தை ஆறாவமுத பெருமான் ஆறாவமுத ஆழ்வார் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.